எங்களுடைய அற்புதமான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சகோதரர்களே, நம்முடைய விவசாயிகளுடைய காவலராக இருந்து இந்த பகுதியினுடைய கிணத்துக்கடவு பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 1991 தேர்ந்தெடுக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மாவுடைய முழு அன்பை பெற்ற ஐயா NS பழனிசாமி அவர்கள் NSP ஐயா அவர்களுக்கு இன்று மணிமண்டபம் திறப்பு விழா 2 நாட்களுக்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை இனிமையாக நடந்தேறி இருக்கிறது. இன்று அந்த நிகழ்வுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நாங்கள் எல்லோரும் பங்கேற்றிருக்கின்றோம். கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் சண்முகம் அவர்கள் உட்பட எல்லா நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஏர்முனை இளைஞர் அணி அதனுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அண்ணன் வெற்றி அவங்க இங்க இருக்கிறாங்க. NSP ஐயாவுடைய புதல்வனும் கூட அவர். இந்த நிகழ்வுக்கு வந்தது எங்களுக்கு உண்மையாலும் உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி. 2 காரணங்களுக்காக. ஒன்று, தமிழ்நாட்டினுடைய முக்கியமான காலகட்டத்தில் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் விவசாய பெருமக்களே கட்சி ஆரம்பித்து சமுதாய இயக்கமாக இருந்து அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்து MLA-க்களாக பொறுப்பெடுத்து குறிப்பாக தமிழக அரசுடைய சிந்தனையில் விவசாயினுடைய குரலும் மக்கள் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சென்ற காலகட்டம் அது. 1970, 80, 90 காலகட்டம். அதில் மிக முக்கியமானவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்கள். அவருடைய தளபதியாக இருந்து பணியாற்றியவர் நம்முடைய NSP ஐயா அவர்கள். இன்னைக்கு ஐயாவிற்கு உள்ளபடியே ஒரு சாலச் சிறந்த ஒரு சரித்திர நிகழ்வாக இந்த மணிமண்டபம் அமைந்திருக்கிறது. குடும்பத்தினர் எல்லோரும், கட்சி தலைவர்கள் எல்லோரும், விவசாய சங்கங்கள் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மண்ணில் அவருடைய தோட்டத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் இங்கே தான் ஐயா பார்த்தீங்கன்னா கல்லுக்கு தடை இருந்த பொழுது தைரியமாக கல் கட்டுவார். காவல்துறை வருவாங்க, பானையை உடைச்சிட்டு போவாங்க, மறுபடியும் பானையை வாங்கி கல் கட்டுவாங்க. அது ஐயாவுடைய பெருமை. கடைசி நாள் வரை அவருடைய தோட்டத்தில் கல் கட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க, பானை இருந்துச்சு. இது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தொடர் கோரிக்கையாக வைக்க ஆரம்பித்திருக்கின்றோம். தமிழகத்தில் கல் இறக்க வேண்டிய கட்டாயம் மட்டுமல்ல, நேரமும் வந்துருச்சு. அதை செய்து காட்ட வேண்டிய ஒரு கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மாறி இருக்குன்னு பேச ஆரம்பித்திருக்கின்றோம். அது ஐயா அவர்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரு தலையாய கடமையாக நாம் கருதுகின்றோம் இந்த நேரத்தில். அதே போல ஐயாவுடைய கனவு திட்டம், ஆனைமலை நல்லாறு திட்டம் 1958 போடப்பட்ட ஒப்பந்தம். அதன் பிறகு கேரள அரசு அதை வச்சு வேற திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நாம் இன்னும் போடப்பட்ட ஒரிஜினல் ஒப்பந்தத்தினுடைய ஆனைமலை நல்லாரே நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறோம். கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய 8.5 TMC தண்ணீரையும் வேண்டாம்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதற்கான நேரமும் வந்துருச்சு. அது பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கையாகவே நாங்கள் சொல்லி இருந்தோம். இன்னைக்கு மத்திய அரசு எடுத்துட்டு போறோம். நார்மலி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் மாநில அரசு பண்ணுவாங்க. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக அது நடைபெறாத காரணத்தினால இன்னைக்கு மத்திய அரசு மூலமாக அதை நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக களத்தில் இறங்கி இருக்கின்றோம். அதுவும் நடக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இங்கே இருக்கு. அதுவும் ஐயாவுடைய நினைவாக அதை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமும் கூட. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு, குறிப்பாக NSP ஐயாவுடைய புதல்வன் வெற்றி அவங்களாம் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்களுக்கு உண்மையாலுமே மிகுந்த மகிழ்ச்சி, பெரிய ஒரு சந்தோஷம். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த அரசியல் கேள்விகளாக இருக்கும். ஏன்னா அவங்க கட்சி சாராத விவசாய சங்கம், அரசியல் பேசாதவங்க. NS வெற்றி என்ன வந்து அரசியல்ல ஒரு குடும்பம் இருந்தாலும் கூட அவர் ஒரு ஆக்கப்பூர்வமான சமுதாய பணிகளை செய்கிறாங்க. நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால அண்ணன் வெற்றி அண்ணன் ஏதாச்சும் பேசுற மாதிரி இருந்தால் பேசட்டும், இல்லாட்டி எங்க பிரஸ் மீட் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போறோம். தெரியாதவர்களுக்கு வெற்றி அண்ணன் தமிழகத்துல ஒரு சிறந்த ஒரு சினிமோட்டோகிராஃபர், ஒரு பெரிய ஒரு சினிமோட்டோகிராஃபர். அவங்க குறிப்பாக நம்ம சிறுத்தை சிவானனோட ஒரு காம்பினேஷன், எல்லா அஜித் அண்ணன் படமெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டே வர்றாங்க தொடர்ந்து. எல்லா முக்கியமான படத்துக்கெல்லாம் ஒரு பெரிய சினிமோட்டோகிராஃபர். ஆனால் எங்களுடைய சந்தோஷம் என்னன்னா, இந்த மண்ணிலே பிறந்தவர் இந்த மண்ணில் தான் எப்போ இருக்கிறாரு. அது இந்தியா முழுவதும் தன்னுடைய திரைப்படத்துறைக்கு சென்றாலும் கூட இந்த பச்சை துண்டோடு தான் எப்பொழுது இருப்பார், வேட்டியோட தான் எப்பொழுதுமே சென்னை மாநகரத்தில் வலம் வருவாங்க. அதனால் அண்ணனுடைய நிகழ்வில் பங்கேற்றதில் எங்களுக்கு உள்ளபடியே பெரிய ஒரு மகிழ்ச்சி. அண்ணா ரொம்ப நன்றிங்க அண்ணா, தேங்க்யூ. அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் வந்திருக்காங்க. அண்ணனோட சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் எல்லாருமே வந்திருக்காங்க. GK நாகராஜன் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் கட்சி சார்பற்ற தமிழ் விவசாய சங்கம், ஏர்முனை இளைஞர் அணி, எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ அண்ணா. இப்படி பார்த்துட்டு போகிறவங்க வாங்கண்ணே. பத்திரிகை நண்பர்களாக தயாராக இருக்கிறாங்க. அது பிடிக்கண்ணா. ஐயோ கீழே வந்துருந்தீங்க. அவினாஷி அத்திக்கடவு திட்டம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் எல்லாரும் பம்ப் ஹவுஸ் போனோம், பார்த்தோம். பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தை அறிவித்திருந்தோம். 20ஆம் தேதியிலிருந்து தொடர் உண்ணாவிரதம் நாம் உட்காருவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இது பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த புலி வருது அப்படின்னு 2 வருஷமா புலி கிளம்பிடுச்சு, இன்னைக்கு வந்துருச்சு, நாளைக்கு வந்துருச்சுன்னு அப்படியே இது போயிட்டே இருந்தாங்க. இந்த ஆண்டு மழை பருவ காலத்துல இந்த திட்டம் நடைமுறைக்கு வரவில்லை என்றால் மறுபடியும் ஒரு ஆண்டு நம்ம காத்திருக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் நமக்கு இருக்கு.
பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் சொன்ன அடுத்த நாள் இந்த பகுதியினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் கலெக்டர் ஆஃபீஸில் ரிவ்யூ மீட்டிங் போட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. வேகமாக நடக்குது. அப்புறம் வேகமாக முதலமைச்சரை பார்க்குறாங்க. 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த திட்டத்தை துவக்கி மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால மாநில அரசுக்கு முதல்ல எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்கு இது வந்திருப்பது எங்களுக்கு உள்ளபடியே ஒரு பெரும் மகிழ்ச்சி. அதே நேரத்தில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்த எல்லா விவசாய சங்கங்கள், அவினாசி அத்திக்கடவுனுடைய முக்கிய விவசாய சங்கங்கள் எல்லாமே இந்த பொறுப்பை எங்கிட்ட கொடுத்துருக்காங்க, நீங்க முடிவெடுங்கன்னு. அந்த விவசாய சங்கங்களுக்கும் இத்தனை காலமாக போராடிய விவசாய பெருமக்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி, இது ஒரு அரசியல் கட்சி கிடைச்ச வெற்றி, இவங்களுக்கு கிடைச்ச வெற்றி. மக்கள் வரி பணத்தில் ஒன்று கட்டுறோம், அது பெரிய விஷயமான மக்களுடைய வரி பணத்தில் கட்டியிருக்கிறோம். அதிகாரிகள் இருக்கிறாங்க, வேகமாக அதை திறக்க வைக்கணும். எங்களை போன்ற கட்சிகள் களத்தில் இறங்கி அதை முடுக்கி விட்டு வேகமாக திறந்து வச்சிருக்கோம். இதனுடைய உண்மையான வெற்றி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விவசாய பெருமக்களுக்கு. அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு தொடர் உண்ணாவிரதத்தில் ஆரம்பித்து அதன் பிறகு இத்தனை காலமாக போராடி விவசாய நலத்தை கொடுத்த விவசாய பெருமக்களுக்கு, இது போன்ற பல இன்னல்களை சந்தித்த விவசாய பெருமக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. அவினாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய உண்மையான ஹீரோக்கள் இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள். அதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் போல அணில் போல ஒரு வேலையை செஞ்சிருக்கிறோம். அதற்கும் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இரண்டாவது, வருகின்ற காலத்துல இன்னும் 1400 குட்டைகளை நிரப்பணும். எக்ஸ்டெண்டட் ப்ராஜெக்ட் அவினாசி அத்திக்கடவு 2 விவசாயிகளுக்கு முழுமையாக காம்பன்சேஷன் வேகமாக கொண்டு வருவதற்கான முயற்சி முழுமையாக எடுக்கணும். அதையும் கூட மாநில அரசு வேகமாக செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. இன்னைக்கு இந்த 10 நாள்ல மாநில அரசு செய்திருக்கக்கூடிய அந்த வேலை வேகம், ஆர்வம் 365 நாள் இருந்தால் தமிழகம் விவசாய பூமியா மாறி இருக்கும். அதையும் வருகின்ற காலத்தில் அண்ணன் முத்துசாமி அவர்களும் தமிழகத்தினுடைய அமைச்சர்களும் முதலமைச்சரும் செய்வார் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. இது முதல்ல உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி. ஏன்னா நண்பர்களும் எங்களோட வந்தீங்க, நண்பர்களும் துருவி துருவி கேள்வி கேட்டீங்க, நண்பர்களும் இது நடக்குமான்னு கேட்டீங்க. நாங்கள் வேலையை தயாராக இருந்தோம், ஆயத்தமாக இருந்தோம். ஆனால் அதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல 20ஆம் தேதி உட்காருவதற்கு. அதற்கு முன்பே மாநில அரசு இது செஞ்சிடணும், வேகமாக செய்யணும் அப்படின்னு. அதனால் ஏற்கனவே சொன்னது போல இது பாரதிய ஜனதா கட்சி கிடைத்த வெற்றி, இவங்களுக்கு கிடைச்ச வெற்றின்னு அது போல ஒரு அற்பத்தனமான அரசியலை செய்ய விரும்பல. ஏன்னா மக்கள் வரிப்பணத்தில் கட்டுறவங்களுக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது, மக்கள் வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது, மக்களாக போராடியவர்களுக்கு கிடைத்த வெற்றி. அதனால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். அது போன்ற சிறுபிள்ளைத்தனமான அரசியலுக்குள் நான் செல்ல விரும்பல. அதனால எல்லா மக்களுக்கும், இந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி கடனை இந்த நேரத்தில் நாங்கள் செலுத்தி வருகின்றோம். அதே போல நீங்கள் நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை அளிக்கிறோம். என்ன பாண்டியார் புன்னம்புலம், ஆனமலை நல்லாறு திட்டம், பாண்டியார் புன்னம்புலா திட்டம் எல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். டிபிஆர் போடுங்க, காஸ்ட் எஸ்டிமேஷன் கொடுங்க, அதை கேரளா தமிழ்நாட்டுக்கான இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் வச்சு சரி பண்ணுங்க, மாநில அரசினுடைய அப்ரூவலை வாங்குங்க, மாநில அரசு இத்தனை நாளாக கிடப்பில் போட்டிருக்கிறாங்க, கையில் எடுங்க. இதையெல்லாம் வேகமாக நடத்து காட்டணும். எங்களுக்கும் பெரிய பொறுப்புன்னு இருக்கு, செய்து காட்டுவோம் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. களத்தில் இருக்கின்றோம், இந்த பகுதியில் சுத்திக்கிட்டு இருக்கோம். வருகின்ற காலத்தில் அதுவும் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதே போல 1970 பெருமாநல்லூர்ல விவசாயிகளுக்கு வரக்கூடிய மின்சார கட்டணத்தை 1 பைசா உயர்த்தினாங்க. கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய ஆட்சி இருந்துச்சு. அன்னை காவல்துறை விவசாய பெருமக்களுடைய போராட்டத்தை அடக்குவதற்காக துப்பாக்கிச் சூடு நடத்தி பெருமாநல்லூர்ல 3 விவசாய பெருமக்கள் இறந்திருக்கிறாங்க. போன முறை நாங்க போகும் பொழுதே அந்த 3 விவசாய பெருமக்களுக்கும் அஞ்சலி செலுத்திவிட்டு சொல்லியிருந்தோம், இவர்களுக்கு உண்மையான மரியாதை மணிமண்டபம் கட்டுவது. இன்னைக்கு இங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறோம். 1 வருஷம் ஆச்சு, தமிழக அரசு எதுவும் செய்யல. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த மணிமண்டபத்தை கட்டி கொடுக்க போறோம். இங்க அறிவிப்பு கொடுத்துட்டோம். கட்சி சாராத விவசாய சங்கத்துக்கிட்ட கோரிக்கையை வச்சிருக்கிறோம். ஏன்னா பட்டா நிலம் உங்க பேர்ல இருக்கு, நீங்க அனுமதி கொடுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த கட்டடத்தை பாரதிய ஜனதா கட்சி கட்டி உங்களுக்கு ஒப்படைச்சிடும். பாரதிய ஜனதா கட்சிங்கிற பேர் எங்கேயுமே இருக்காது, அது விவசாய சங்கங்களுடைய பேர்ல அது இருக்கட்டும். மக்களுக்கு அது பயன்படும். குறிப்பாக இளைஞர்களுக்கு அதை பார்க்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு தெரியும். 54 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கு. அது ஒரு மியூசியமா பக்காவா பண்ணி போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு விவசாயத்தை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு அந்த மணிமண்டபத்தை நாங்கள் தயார் செய்து கொடுக்கின்றோம். இப்பயே மைக்கில் சொன்னாங்க, அதற்கான ஆயத்த பணிகளை விவசாய சங்கம் செஞ்சுட்டு அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவர்கள் எங்கள் சார்பாக கோஆர்டினேட்டராக இருப்பாங்க. விவசாய சங்கங்களோடு பேசி அதற்கான அனுமதியை பெற்று கொடுப்பாங்க. அடுத்த ஆண்டுக்குள்ள இதை கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு அவங்க கையில் ஒப்படைச்சிடறோம். அது பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கக்கூடிய உறுதி வார்த்தை. இன்னைக்கு 3 விஷயங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு. அதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேள்வி கேளுங்க. கலைஞர் நாணயம் வெளியிட்ட அந்த விழா மாநில அரசு நடத்துச்சா, மத்திய அரசு நடத்துச்சா? மாநில அரசு நடத்திய விழா, மத்திய அரசு பங்கேற்ற விழா. காரணம், இது மாநில அரசு மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு 2024
100வது ஆண்டு வரும் பொழுது நாணயத்துக்கு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு. அது உங்களுக்கு எப்படின்னா ஒரு ப்ரொபோசல் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் அவங்க அதை அப்ரூவல் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அத்தாரிட்டி ஃபார் காயின் மின்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அவங்களுக்கு தான் இருக்குது. நம்முடைய நிதி அமைச்சகம் அப்ரூவல் கொடுக்குறாங்க. இது கேபினெட்டுக்குள்ள கிளியரன்ஸ் போகும். காரணம் ஒரு ஸ்பெஷல் கமமரேட்டிவ் காயின். அதன் பிறகு வேகமாக மின்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 200, 500, 1000 காயின் எவ்வளோ தேவையோ பிரிண்ட் பண்ணுவாங்க, பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுவரைக்கும் நடந்த விழாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை MS சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கு 100வது ஆண்டில் அரசு வெளியிட்ட நாணயம் வந்து ஒரு தனியார் விழா. காரணம் ஒரு அறக்கட்டளை மத்திய அரசுக்கு அனுமதி கேட்டாங்க, மோடி ஐயா வந்து அனுமதி கொடுத்தாங்க. அது தமிழகத்தில் தனியார் விழா. அதை தாண்டி இதுவரை தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் நாணயத்தை பற்றி பேசுனீங்கன்னா முதல்ல கிடைத்திருக்கக்கூடிய காமராஜர் ஐயா 2004, அது காங்கிரஸ் தலைமையிலான UP அரசு. அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய அண்ணாதுரை ஐயா 2009, அதுவும் காங்கிரஸ் தலைமையிலான UP அரசு. 125வது ஆண்டு 125 ரூபா காயின் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா 2015, 2013 125வது ஆண்டு வந்திருந்தாலும் கூட அது NDA வந்த பிறகு நம்முடைய அரசில் அனுமதி கொடுத்தோம். அது அரசு கொடுத்த அனுமதி. அதன் பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் MGR ஐயா அவர்களுக்கு 2017 100வது ஆண்டு, அதுவும் மத்திய அரசு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. MS சுப்புலட்சுமி அம்மாவுக்கு தனியார் அமைப்பு அனுமதி கேட்டு அனுமதி வாங்கிட்டாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மாநில அரசு அனுமதி கேட்குறாங்க. ஸோ சென்னையில் நடக்கக்கூடிய விழா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு அரசு விழா. அரசு விழாவை பொறுத்தவரை மத்திய அரசு சார்பாக ஒருத்தர் பங்கேற்கும் பொழுது அது மத்திய அரசு விழாவாகவும் இருக்குது, மாநில அரசு விழாவாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு பிரதமர் வர்றாங்க, தமிழகத்தில் ஒரு விழாவில் பங்கேற்கிறாங்க. அது வந்து மத்திய அரசு சார்பாக ஒருத்தர் வர்றாங்க, தமிழகத்தில் அந்த விழா நடக்குது. அதனால் இது மத்திய அரசு மாநில அரசு விழாவாகத்தான் நம்ம பார்க்குறோம். செலவு எல்லாமே மாநில அரசு பண்ணுறாங்க. காரணம் உரிமை கோரியவர்கள் மாநில அரசு, அவங்க தான் லெட்டர் எழுதுறாங்க மத்திய அரசு கொடுங்க அப்படின்னு. மத்திய அரசு பர்மிஷன் கொடுக்குறாங்க, மாநில அரசு அழைக்கிறாங்க, நீங்கள் வாங்கன்னு அழைக்கிறாங்க, மத்திய அரசு சார்பாக வர்றாங்க. ஸோ ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் ஒரு BJP கட்சியின் சார்பாக வரல, மத்திய அரசு சார்பாக ராஜ்நாத் சிங் ஐயா வர்றாங்க. இது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக, நண்பர் கேட்ட கேள்வியினுடைய கிளாரிஃபிகேஷனுக்காக. இதில் வந்து சில தலைவர்கள் சொல்கிறாங்க, இல்லை இதில் பாருங்கள் தலைமைச் செயலாளர் இன்வைட் பண்ணியிருக்காங்க, தலைமைச் செயலாளர் பேர் தான் வந்து சீஃப் செக்ரட்டரியினுடைய பேர் தான் இன்விடேஷனில் இருக்குது. அது நேச்சுரல். மோடி ஐயா தமிழகத்திற்கு வரும் பொழுதும் இன்விடேஷன் தலைமைச் செயலாளருடைய பேரில் தான் இருக்கும். செஸ் ஒலிம்பியாடுக்கு மோடி ஐயா வர்றாங்க. பிகாஸ் சீஃப் செக்ரட்டரி இஸ் த நம்பர் 1 சிவில் சர்வெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 சிவில் சர்வெண்ட்டாக தலைமைச் செயலாளர் அவங்க இருக்கும்போது சீஃப் செக்ரட்டரி பேரில் தான் எல்லா இன்விடேஷனும் போகும். இது மரபு. இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு யூனியன் செக்ரட்டரியோ அல்லது நம்முடைய கேபினட் செக்ரட்டரியோ தமிழ்நாட்டுக்கு வந்து இன்விடேஷன் அடிக்க முடியாது. அது மரபு கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தில் அதற்கான அதிகாரமும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்துங்கண்ணா சார், லேட்டரல் என்ட்ரியை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க UPSC. அது தொடர்பாக தொடர்ந்து காங்கிரஸ் திமுகலாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்த நிலையில இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் நேற்று ஒரு பெரிய நீண்ட விளக்கம் நம்ம கொடுத்தோம். காரணம் வந்து 2018 6 ஆண்டு காலமாக லேட்டரல் என்ட்ரி நம்முடைய இந்திய பேரரசில் இருக்கு. இதுவரை 60 பேர் லேட்டர் என்ட்ரி மூலமாக வந்திருக்காங்க. 5 ஆண்டு முடிச்சுட்டு மறுபடியும் பிரைவேட் செக்டர் வந்துட்டாங்க. 2024 மறுபடியும் 45 பேருக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்காக கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நேற்று ஒரு பெரிய நீண்ட விளக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுத்தோம். இதில் நிறைய கருத்துக்கள். ஒன்று, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, லேட்டரல் என்ட்ரியை வேண்டாம் அவங்க கருத்து. சில கட்சிகளுடைய கருத்து என்ன, லேட்டரல் என்ட்ரி வேண்டும், ஆனால் லேட்டரல் என்ட்ரி ரிசர்வேஷன் கோட்டா இருக்கணும். சில கட்சிகளுடைய கருத்து. சில கட்சிகளுடைய கருத்து லேட்டரல் என்ட்ரி வேண்டும், ஆனால் அது வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி டைரக்டராக இருக்கிறனால ரிசர்வேஷன் தேவையில்லைங்கிற ஒரு கருத்து. ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை இதெல்லாம் பரிசீலனை பண்ணுவாங்க. ஏன்னா மோடி ஐயாவை பொறுத்தவரை எல்லா குரலுக்கும் செவிசாய்க்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். 2018 லேட்டரல் வந்தபோது யாரும் பேசலையே. அன்னைக்கு 60 ரெக்ரூட்மெண்ட் நடந்துருச்சு. அன்னைக்கும் காங்கிரஸ் எதிர்கட்சியாக தான் இருந்துச்சு. அவங்க யாரும் பேசலை. அவங்க வெற்றிகரமாக 5 ஆண்டுகள் முடித்து விட்டு மறுபடியும் தனியார் துறைக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு 2024 பேசுறாங்க. அதனால் இதை பற்றி இன்னும் தெளிவாக நாம் பேசுகின்றோம். மத்திய அரசு அதற்கான உரிய விளக்கத்தை கொடுப்பாங்க, என்ன காரணம் அப்படின்னு உரிய விளக்கத்தை கொடுப்பாங்க. அந்த விளக்கம் வந்த பிறகு நாம் பேசணும். இன்னைக்கு மதுரையில் நடந்த பிரஸ் மீட்ல முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் அவர்கள் கருணாநிதி வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த அண்ணாமலை வந்து இன்னைக்கு கலைஞர் நினைவிடத்தில் நின்று கும்பிடு கொடுத்திருக்காரு. அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் பத்தல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு போடுவது தப்பு இல்லைன்னே, ஒருத்தர் காலில் விழுறது தானே தப்பு. RP உதயகுமார் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன். சசிகலாமா பக்கத்துல இப்படி நிற்பார். சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா, நல்லா படம் பிடிச்சிக்கங்கண்ணே. சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே 3 அடிக்கு முன்னாடி இப்படி நிற்பார். அந்த போட்டோ வீடியோ நான் காட்டுறேன். இப்படி நிற்பார், இப்படி நிற்பார். அப்படி பேசினா கூட அந்த வார்த்தை அதிகமா வந்துடக்கூடாதாம். காலில் போய் விழுவாங்க. அதை விட 5 முறை முதலமைச்சரா இருந்தவர்,
எனக்கும் அவருக்கும், அவர் பெரிய மனிதர், அவர் கட்சியினுடைய தொண்டை, சித்தாந்த ரீதியில் எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு நினைச்சா நான் அதை பெருமையா தானே பார்க்கிறேன். நான் அதை பெருமையா பார்க்கல. ரெண்டாவது, எங்களுடைய கூட்டணி வாஜ்பாயோட 5 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார். இதே கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாங்க? பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறான பிரச்சாரம் தமிழகத்திலே செய்யப்படுகிறது, அதை உடன்பிறப்புக்கெல்லாம் அதை போய் மக்கள்கிட்ட பேசணும், இதே ஐயா தான் சொன்னாங்க. அதுக்குள்ள எனக்கு அரசியல் பேச விரும்பலீங்க. இன்னைக்கு தமிழகத்துல இது போன்ற அரசியல் என்ன சொல்றாங்க? கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு 100 ஆண்டு இருக்கு. என் வயசு 40. ஏன்னா வயசே அவருடைய அரசியல் அனுபவம் கிடையாது. அவருக்கு 80 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மட்டுமே. 50 இயர்ஸ் டைரக்ட் பாலிடிக்ஸ். 30 ஆண்டு காலம் நேரடியாக திரைத்துறையில் எழுதியவர். எத்தனையோ இடத்துல, பல இடத்துல கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையா வைத்தாலும் கூட 100வது வருஷத்துல அந்த விழாவில் அங்க போய் ஒரு மரியாதை செய்வதை கூட அவங்க செய்வதை கொச்சைப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா, இன்னைக்கு நான் பல பேர்த்த பத்தி பேசுறேன். அறிஞர் அண்ணா அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அதே மாதிரி நான் கும்பிடு போட்டு வந்திருக்கேன். காரணம், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க, 2 ஆண்டு காலம் பணியாற்றினாங்க, போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க. எங்களுக்கும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் கடவுளை பொறுத்தவரை 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு, வெளியே வைக்கிறோம். ஆனா தமிழகத்திற்காக பணி செஞ்சவங்களை போய் நீங்க பார்க்க கூடாதுன்னா எப்படி? புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நான் மரியாதை செய்வேன், அது எப்படி இல்லைன்னு சொல்லுவேன்? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம். ஒரு மகான். இன்னைக்கு தமிழகத்துல இதையெல்லாம் ஒரு குற்றமாக அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல போய் கும்பிடு போட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னு தெரியல. காலில் விழுகல, இப்படி பேசல, கூனி குறுகி நிக்கல, 3 அடி தள்ளி நிக்கல, கம்பீரமாக நடந்து போய் கம்பீரமாக 6 அடி இருக்கக்கூடிய நான் முதுகெலும்பு வளையாம வணக்கம் செலுத்தி விட்டு வந்திருக்கின்றேன். அதற்கு நான் பெருமைப்படுறேன். அதுக்கு நான் பெருமை பண்ணீங்க. அண்ணே, பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சோன்னா ஐயா நான் பேசுறேன். லைவ் போதும், அதனால தாங்க. கடந்த 1 மாசமாவே சார் இப்போ ஏடிஎம்கே தாக்குற அளவுக்கு திமுக தாக்குறது இல்லை. அதே போல கலைஞர் நானே வெளியிட்டீங்களா? அவனே சட்டிக்கிற பாராட்டு சொல்றது முதல்ல கொஞ்சம் இணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றீங்களா? ஆனா நீங்க நான் உங்களை பத்திரிகையாளர்களை எப்பொழுதுமே அவங்கள ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிற ஆள் நான் கிடையாதுங்க. எல்லாம் தெரியும். எல்லாம் ஃபுல்லா சுத்துறீங்க, அரசியல் கட்சிகளை பாக்குறீங்க, தலைவருடைய பாடி லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க, யார் என்ன பேர்லாம் தெரியும். அதனால உங்களை எப்பொழுதுமே அறிவாளிகளாக தான் நான் பேசுறேன். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா பாருங்கண்ணா, திமுகவை பொறுத்தவரை தமிழகத்துல இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி. ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கட்சியினுடைய தொண்டர்கள் எத்தனை பேர் சிறைக்கு போயிருக்கிறாங்க. நாங்கள் எதிரி தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. வழக்கு நடக்கத்தான் போகுது. இருவரும் இன்னொருத்தர் மேல கேஸ் போட்டிருக்கோம். RS பாரதி அவர்கள் என் மேல கேஸ் போட்டிருக்காரு, நான் RS பாரதி மேல 1 கோடி ரூபாய்க்கு வழக்கு போட்டிருக்கேன். அது மாறப்போதா? மாறப்போறதுல எதிரி தான். அதுல முதலமைச்சர் அவர்கள் எங்களை தொலைபேசி மூலமாக வாங்குன்னு அழைக்கிறாங்க. நாங்க போயிட்டு வந்திருக்கோம். அதற்காக அவரை நான் கிரிட்டிசைஸ் பண்றதை நிறுத்த போறோம்னா, அவர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதை நிறுத்த போறோமா? இல்லை. அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். டேட்டா வச்சு ஆர்கியூ பண்ணுங்க. இன்னைக்கு எடப்பாடி அண்ணன் சொல்றாங்கன்னா, எடப்பாடி அண்ணன் மேல எத்தனை அவதூறு வழக்கு? எடப்பாடி அண்ணன் மேல போட்ட வழக்கு RS பாரதி வித்ட்ரா பண்றாரு பாருங்க. என் மேல திமுக வழக்கு வித்ட்ரா பண்ணிருக்கா? அப்ப எடப்பாடி அண்டர்ஸ்டாண்டிங் போலி நடத்தமா? RS பாரதி அவங்க ஹைவே டெண்டர்ல CBI என்கொயரி கேட்கிறாரு. அவர் போட்ட வழக்க மர்மமான முறையில் RS பாரதி அவங்க வித்ட்ரா பண்றாங்க. கொடநாடு வழக்கு என்கொயரி எங்க போயிட்டு இருக்கு? அதை பத்தி ஏன் திமுக பேச? அதுக்குள்ள நான் போக விரும்பல. நேர்மையான பத்திரிகையாளர்களுக்கு உண்மை தெரியும். RS பாரதி அவங்க எதுக்கு கேஸை வித்ட்ரா பண்ணாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது CBI வழக்கு கோரி போடப்பட்ட ஹைவே டெண்டர் வழக்கு. எம்எல்ஏ யாராச்சும் வித்ட்ரா பண்ணியிருக்காங்களா? கிடையாது. நான் TR பாலன் என்கிட்ட கான்ஃபிடன்ஸ்ல என்ன சொன்னாங்கிறதே நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். அவர் சிரிச்சுக்கிட்டு சொன்னார், அவருக்கு பெருந்தன்மை இருக்கலாம். அதே தான் நானும் சொன்னேன். அதனால எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடோ மாற்றமோ இல்லை. இது எதிர் துருவத்தில் இருக்கிறோம், நார்த் போல் சவுத் போல். அண்ணன், இது ஒரு பண்புண்ணே. கண்டிப்பா பத்திரிகை நண்பர்கள் இதை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். 100வது ஆண்டுல ஒரு மனிதனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம். சரி, ராஜ்நாத் சிங் வந்துட்டாங்க. நான் சொல்றேன், தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நாங்கள்லாம் அந்த விழாக்கு போக மாட்டோம், நாங்க புறக்கணிக்கிறோம்னா எங்களை நாங்கள் அவமானப்படுத்திக் கொள்வதற்கு அது சமம் என்று நான் நினைக்கின்றேன். மம்தா பானர்ஜி வர்றாங்க, தனியார் நிகழ்ச்சிக்கு போறாங்க, கட்சி தலைவர், முன்னாள் கட்சி தலைவராக இருந்தவங்களுடைய இல்லத்துக்கு போறாங்க, ஆளுநரா இருக்கிறாங்க. அன்னைக்கு இந்த கட்சியினுடைய தலைவரா நான் சொல்றேன், இன்னைக்கு நான் போக மாட்டேன், அந்த அம்மாவோட நான் ஒரே இடத்துல இருக்க மாட்டேன். அடுத்து நான் போய் இலகணேசன் ஐயா அவருடைய ஆசீர்வாதத்தை, அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரேன். 80வது ஆண்டு, 70வது ஆண்டு. அதே போல மத்திய பிரதேசனுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் கோயம்புத்தூருக்கு வர்றாங்க, நான் போகல. காரணம்,
அண்ணே தமிழ்நாடு அரசு மோசமா இருந்தாலும் எங்க ஊரினுடைய பணத்தை எல்லாம் நீங்க மத்திய பிரதேஷ் கொண்டு போறீங்க, எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அதனால் நீங்கள் எங்க கட்சியை சார்ந்த முதலமைச்சராக இருந்தால் நான் வரமாட்டேன். எல்லா இடத்திலும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேசிய கட்சி, இவங்க அண்ணாமலை தேசிய கட்சி, ஏபி முருகானந்த தேசிய கட்சி, ஜி.கே. நாகராஜன் மலர்கொண்ட தேசிய கட்சி. தேசிய கட்சினா தமிழ்நாட்டை மறந்துடுவாங்க. இதுதான் அடிப்படை முட்டாள்தனம். தேசிய கட்சியிலிருந்து எங்கள் கட்சியினுடைய முதலமைச்சருடைய நிகழ்வை நான் புறக்கணிக்கிறேன். அதை பத்தி எடப்பாடி நான் பேச மாட்டாங்க. கர்நாடகால பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு மேகதாது அணையை கட்டுவோம் என்று சொன்ன பொழுது அவர்களை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தோம். இந்தியாவில் இந்த காட்சியில எங்க பார்த்திருக்கீங்க? அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? தமிழ்நாட்டினுடைய நன்மையை நம்பர் 1 வச்சு வேலை செய்யும். கலைஞர் கருணாநிதி அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வெளிக்காட்டாம நாங்க போய் நின்றுட்டு வர்றோம், மரியாதை கொடுக்கிறோம். ராஜ்நாத் சிங்ஜி ஐயா வரும் பொழுது கட்சி சார்பாக, கட்சியின் சார்பாக வாங்கன்னு தான் நாங்க சொன்னோம். நோ அப்ஜெக்ஷன், நீங்க வந்துட்டு போங்க ஐயா, கலைஞர் கருணாநிதிக்காக செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்வோம். இதையெல்லாம் எடப்பாடி எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க மாத்தி மாத்தி பங்காளின்றாங்க. நாங்க 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம், இந்த பங்காளி இருக்கணும், இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும். நாங்க சொல்றோம், நாங்களும் 3வது பங்காளி தாங்க, நாங்களும் இங்க தான் மாமச்சம் தான் நாங்களும். அதனால இந்த 2 பங்காளி வேண்டாம், நாங்க உள்ள புது பங்காளியா வர்றோங்கிறோம். தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்து 11% ஓட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18% ஓட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதனால் இதை கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்பி உதயகுமாரன் தனிப்பட்ட முறையில் நான் தாக்கல. அவர் தனிப்பட்ட முறையில கலைஞர் கருணாநிதி அவர்கள் சமாதிக்கு போய் ஒரு வணக்கம் செலுத்தியதை தவறுன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா, நான் யாருக்கும் போய் இன்னைக்கு அதே தனி மனிதன் கூட அவங்க இருந்தா நான் பேச மாட்டேன். அதே சசிகலா அம்மாக்கு இன்னைக்கு ஆர்பி உதயகுமாரன் மரியாதை செலுத்திட்டோம், அவர்கள் தனிப்பட்ட விஷயம் நான். ஆனா இன்னைக்கு அவங்களை எதிரிங்கிறாங்க. அங்கதான் பாருங்க, அன்னைக்கு போய் பக்கத்துல இப்படி நின்னவங்க, 3 அடி தள்ளி நின்னவங்க, இன்னைக்கு அவங்கள பத்தி தவறா பேசுறாங்க. இதுதான் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய இலக்கணம். ஒன்னா இருந்தா ஒன்னா இருங்க, மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுங்க. அது எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பங்காளிக, இன்னைக்கு பகையாளி? அதனால ஆர்பி என்ன பெட்டு வச்சார் வரும்போது, நேத்துல அவங்கள பெட்டு வச்சாங்க. அண்ணே முதல்ல உங்களை திட்டுறது செல்லூர் ராஜன் இவர் சொன்னாரு. 100 ரூபா பந்தயனே ஆர்பி உதயகுமாரன் தான் முதல்ல திட்டுவார். அக்கா சொன்னாங்க, 100 ரூபா பந்தயம் இவங்க தானே திட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பந்தயத்துல ஆர்பி உதயகுமாரன் வந்திருக்காங்க, இன்னும் நல்லா திட்டுவாங்கண்ணே. சாயந்தரம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்குள்ள மறுபடியும் பேசணும். அதனால அதிமுக முதல்ல இந்த அண்ணாமலையின் மீது கக்கக்கூடிய வன்மத்தை அடக்கி வைக்கணும். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, புரட்சி தலைவருடைய கட்சி, புரட்சி தலைவனுடைய கட்சி, என்னை போன்ற சாதாரண மனிதனை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வசைபாடுவது எனக்கு பெருமையாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். என்னுடைய கட்சிக்கு பெருமையாக நான் எடுத்துக்கிறேன். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வசைப்பாடுறார், ஏதோ ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நான் புரோக்கர் அப்படி. இவங்க தான் அண்ணாமலை ஒண்ணுமில்லாத ஒண்ணாங்க. இன்னைக்கு ஆளுநருக்கு முதலமைச்சருக்கு பஞ்சாயத்து பண்றதே நான் தான் அப்படிங்கிறாங்க. அதனால இதை பார்த்து சிரிப்பது அளவுதான் தெரியலீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நீங்க மரியாதை செலுத்த வரலையா, முடிஞ்சு போச்சு, உங்க பிரச்சனை. நாங்க மரியாதை செலுத்தினோமா, எங்க பிரச்சனை. மற்ற பிரச்சனையை பேசுவோம். மரியாதை செலுத்தினால ரகசிய கூட்டணி, கள்ள உறவு, என்ன வார்த்தை பாருங்க, கள்ள உறவு. அதனாலதான் நேற்று நான் கேட்டேன், கள்ள உறவுங்கிறது என்ன வார்த்தை? அது எப்படிப்பட்ட வார்த்தை? ஒரு முன்னாள் முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா, ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா? அதை எல்லாம் தான் நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன்னா அந்த நாணய வெளியீட்டுல இவரை ராகுல் காந்தி அவர்கள் அழைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது பாஜக முக்கிய அங்கம் வகிச்சீங்க. அதனாலதான் கேட்கிறேன், நீங்க இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்த நீங்க விரும்புறீங்களா? சார் உங்களுக்கு தெரியும் சார், உங்களுக்கு தெரியாதது இல்லை சார். ராகுல் காந்தி அவர்களை ஏன் அழைக்கவில்லை? இது கேட்க வேண்டிய கேள்வி முதலமைச்சர் கேட்கணும். முதலமைச்சர் அவங்ககிட்ட கேட்கணும். இன்னைக்கு அண்ணன் செல்ல பிறந்தகை அவரு இந்த கவுண்டமணி நான் சொல்லுவார், ஒரு புது விளக்கம் கொடுப்பாரு பாரு, நாமளே டமார்னு யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். அதாவது அவங்க வந்ததெல்லாம் ஏத்துக்கிறோம், ஆனா இருந்தாலும் அப்படிங்கிறார். அண்ணா ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் வந்தது மத்திய அமைச்சராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக, தலைவராக வரல. பாதுகாப்புத்துறை அமைச்சர், கேபினெட்ல நம்பர் 2 சீனியாரிட்டி. பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறகு மந்திரி சபையில நம்பர் 2 ராஜ்நாத் சிங்ஜி, அதான் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ். நம்பர் 2 கேபினெட் மினிஸ்டர் இன்னைக்கு தமிழகத்திற்கு மத்திய அரசின் சார்பாக பங்கேற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்க கவர்மெண்ட்டை கூப்பிடணும்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு ராகுல் காந்தி ஐயாவை இன்னொரு நிகழ்வுக்கு கூப்பிடுறாங்களோ அவங்க இஷ்டம். முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை கூப்பிட்டுருக்கிறாங்க, வந்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனா இங்க மாட்டிக்கிட்ட ஒரே ஆள் நான் தான். ஏன்னா நான் அரசு இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதன், கட்சியினுடைய தலைவர். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பக்கம் ஒரு இடி அந்த பக்கம் ஒரு இடின்னு மத்தளத்துல கொட்டுற மாதிரி எங்களுடைய மத்திய அமைச்சர் வந்தாலும் அரசியல் கட்சி தலைவராக நாகரிகத்தையும் கடமையும் செய்ய வேண்டியது என்னுடைய தலையாய பொறுப்பு. அதை செஞ்சிருக்கிறேன். அதனால இதையே திரும்ப திரும்ப அவங்க அப்படி நோண்டி எடுத்தாங்கன்னா வெரி சாரி அண்ணா. நீங்க பாருங்க, நாணயம் வெளியிட்டு முடிச்சாச்சுனே, அடுத்த நாணயம் நாளைக்கு வெளியிட்டுருவாங்க. இன்னைக்கு இதே தான் போயிட்டு இருக்கு. ஏங்கண்ணா சொல்லுங்க பங்காளி கூட அண்ணா,
இன்னைக்கு மக்கள் எல்லோரும் எங்களை விரும்புறாங்க. நான் பாரதிய ஜனதா கட்சி வரணும்னு நினைக்கிறேன். போவீங்க அதை சொல்றீங்க. எந்த பங்காளிகளோடும் போக போறது இல்லை. நீங்க பார்த்திருக்கிறீங்க, பாரதிய ஜனதா கட்சி 2024 அற்புதமான கூட்டணி மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க. கூட்டாட்சி நம்ம சொல்லியாச்சு. அதனால பங்காளி என்று சொல்வதை விட எங்க கூட்டணி மாம மச்சான் கூட்டணி. இது பங்காளிகள் வேண்டாம், நாங்க மாம மச்சான் கூட்டணி. எல்லோரும் இணைந்து அக்கா தங்கைகள் மாம மச்சானாக இருந்து தமிழகத்தை வளப்படுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. இது மாமா மச்சான் கூட்டணி. பொங்கு பாசியில சொல்லணும் அப்படின்னு. அவங்களுடைய கருத்துங்க என்ன? அண்ணன் சீமான் அவர்கள் தலைவர்களுடைய கருத்து, எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கு. அண்ணன் சொன்ன கருத்து தப்புன்னு எப்படி நான் சொல்லுவேன்? அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பாரதிய ஜனதா கட்சி வந்துங்கன்னா நாங்க எதுவுமே எடுத்துரிஞ்சு பேச முடியாது. ஏன்னா 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கோம் கூட்டணியோடு, நாங்க தனியா மத்திய அரசியல் ஆட்சியில் இருக்கோம். பக்குவப்பட்ட ஒரு கட்சி, பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்னைக்கு அண்ணன் சொன்னார், அண்ணன் என்னன்னே தப்பு நீங்க கேன்சல் பண்ணிட்டு போயிட்டீங்க, நேற்று அண்ணாமலை என்ன சொன்னாங்க, விளக்கமெல்லாம் கொடுத்தீங்க, நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. எல்லா குரலையும் ஒன்றாக இணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. 10 கட்சிகள் 10 கோரிக்கை வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு வக்ஃப் போர்டு பில் இன்னைக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போயிருக்கு, ஜேபிசி. 31 மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க. எல்லாரும் அவங்க கருத்தை சொல்றாங்க. ஒரு ஜனநாயகத்தில் எதையுமே எடுத்தவங்க ஒத்துன்னு பேச முடியாதுங்கன்னா எல்லா குரலையும் அரவணைச்சு தான் செல்ல முடியும். அதைத்தான் இன்று பாரதிய ஜனதா கட்சி செல்லுது. ஆனா நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எல்லோருடைய குரலையும் நசுக்கிறோம் அப்படிமா. இதுதான் இதுல ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். சொல்லுங்க வேற என்ன? யாரு வேணாலும் இருக்கலாம். இஸ்லாமியர் நான் மாமன் தான் சொல்றேன். அரவக்குறிச்சி நான் பல பேர்த்த மாமன் தானே சொல்றேன். உங்க நாடு தான் நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்க மாமன் தான் சொல்றோம். அதனால அந்த மாமன் கூட்டணிக்கு எல்லாருமே வரலாம். பங்காளிகள்னா நான் தான் அப்படிமாங்க. மாமன் தானே எல்லோருமே. அதனால என்டிஏ கூட்டணி மாமன் கூட்டணி எல்லோரும் வாங்க. அதான் நாங்க சொல்றேன். ஆனா எல்லாரும் மாமன் தான். அவங்களுக்கு டவுட் இருக்கு. சொல்லுங்க என்ன? இந்த மண்ணிலிருந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். நல்ல ஒரு வார்த்தையாக 2026 தமிழக அரசியல் களத்தை இந்த மாமன் மச்சான் என்கின்ற வார்த்தை மாற்றும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கருத்தலை எங்களுக்கு ஏற்புடைய இல்லைங்கண்ணே. அந்த கருத்தலை எங்களுக்கு ஏற்புடையது இல்லை. அண்ணே அமைச்சர் என்ன வேணாலும் சொல்லாங்கண்ணே, அது அவருடைய கருத்து. கேரளாக்கு இருக்கிறாங்க. அப்படி மத்திய அரசுக்கு வலியுறுத்துறாங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி இங்கிருந்து மத்திய அரசு ஒரு டீம் பார்க்க போகும். நாங்க எந்த காரணத்திற்கும் முல்லை பெரியார் நல்லா புரிஞ்சுக்கணும்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டெபிலிட்டி கொடுத்த பிறகு தனிப்பட்ட கருத்துக்கள் எதுக்கு? சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டெபிலிட்டி, அணைமட்ட உயர்வு, மேலே கீழே, பேபி அணை, முல்லை பெரியார் அணை, எதை கட்டணும், எதை பாதுகாக்கணும், ஷட்டர் எல்லாம் பேசியாச்சு. எனக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். முல்லை பெரியார் அணையிலிருந்து நமக்கு வர வேண்டிய தண்ணி சொட்டு குறையாம வரணும். ஒருவேளை யாராவது மத்திய அரசுக்கு போய் நாங்கள் அதை மெமரண்டம் கொடுக்க போறோம்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் இங்கிருந்து நாங்களும் மெமரண்டத்தோட தான் போக போறோம். அதெல்லாம் தேவையில்லை. உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு இந்த பிரச்சனைல சர்ச்சையே இல்லை என்பது நாங்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறோம். ஆனா தேசிய கட்சியில நாங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுறோம். தமிழகத்தை முதன்மைப்படுத்துவதுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய வேலை என்பதிலே நாங்கள் தெளிவா இருக்கோம். நீங்க அதை 3 வருஷமா பாக்குறீங்க. எல்லா இடத்துலையும் தமிழக மக்களை முன்னிலைப்படுத்திதான் எங்க அரசியல் இருக்கு. அதை எப்பொழுதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். கொங்கு மண்டலத்துக்கு முக்கிய இது ஆதாரமாக்குறது தேங்காய். தேங்காயோட விலை வீழ்ச்சி ரொம்ப கீழே. 2 வேலை போயிட்டு இருக்கேன். பாரத் ஆயில், இப்ப பாரத் பருப்பு, பாரத் அட்டா, மத்திய அரசுக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மத்திய அரசு பாரத் கோகனட் ஆயில், பாரத் தேங்காய் எண்ணெய் அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம். உதாரணத்துக்கு நம்ம பகுதியினுடைய நஃபெட் அமைப்பு மூலமாக வரக்கூடிய கொப்பரை தேங்காய் எல்லாம் உலர்ந்த பிறகு அதை திரும்ப ஓப்பன் மார்க்கெட்ல ஒரே நேரத்தில் புஷ் பண்ணீங்கன்னா வீழ்ச்சி ஏற்படுது. அதனால் நாம் இன்னைக்கு பாரத் தேங்காய் எண்ணெயை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். நம்பர் 1ங்கண்ணா. ஏன்னா இந்த கமாடிட்டியை ப்ராடக்டா மாற்றணுங்கண்ணா. அதான் அதில் இருக்கக்கூடிய கேம். இன்று காலை பேப்பரை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கோயம்புத்தூர் ஆட்சியர் பேட்டி கொடுத்தாருங்க ஐயா. கோயம்புத்தூர்ல ஒரு சோதனை ஓட்டம் நடக்க போகுது. 1 மாசம் மக்கள்கிட்ட கருத்து கேட்க போறாங்க. ரேஷன் கடையில 1 லிட்டர் பாம் ஆயிலுக்கு பதிலாக 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கொடுத்தா எத்தனை பேர் வாங்குவீங்க அப்படின்னு. இதை தொடர்ந்து போராட்டமா வச்சிருக்கிறோம். அது கைதெல்லாம் ஆயிருக்கிறோம் நாங்க திமுக அரசு. அதனால் இன்னைக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் சொன்னது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. அதனால் இதை மாநில அரசும் முன்னெடுக்கணும். மத்திய அரசு கிட்ட பாரத் கோகனட் ஆயில் கொண்டு வருவதற்கான முயற்சியை நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். தமிழகத்தோட தொழில் முதலீடு மத்திய பிரதேசத்துக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு இந்த சூழ்நிலையில முதல்வர் வெளிநாட்டுக்கு போய் தமிழக முதலீடு தொழில் முதலீடு அதுக்கு சுற்றுப்பயணம் போறேன். அண்ணே, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்துல
உதாரணத்துக்கு இன்னைக்கு குஜராத்ல இருந்து பல இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. நாளைக்கு முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் அங்கே போவோம், அங்கே ஒரு இன்வெஸ்டர் மீட்டிங் போட்டு அந்த பணத்தை கொண்டு வரலான்னா நாங்கள் தயார். நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கேன். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு தமிழக முதலமைச்சர் அரசியல் கட்சியில் அழைச்சிக்கிட்டு போய் ஒரு இன்வெஸ்டர் ரோட் ஷோ நடத்தலாம், தமிழ்நாட்டை பற்றி பேசலாம், இங்கே முதலீடை கொண்டு வரலான்னா நாங்கள் வருவதற்கு தயார். அதுதான் நம்ம தெளிவாக சொன்னோங்கண்ணா. இன்னைக்கு ஒரு முதலீடு வர்றதை தடுக்க முடியாதுங்க. இன்னைக்கு பணத்தை பொறுத்தவரை எங்கே அந்த பணத்திற்கு மதிப்பு அதிகமோ அங்கே போக போகுது. திருப்பூர், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் மத்திய பிரதேசில் போட்டால் ரிட்டர்ன் அதிகமாக இருந்தால் மத்திய பிரதேஷ் போக போறாங்க. தொழிலதிபர் கையை பிடிச்சி அண்ணே போகாதீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஏன்னா அவரும் வீட்டில் அடுப்பெரியணும், 1000 பேர் வீட்டில் அடுப்பெரியணும். ஆனால் தமிழகத்தில் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் வந்து ரோட் ஷோ நடத்தும் பொழுது பக்கத்தில் போய் உட்காருவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. தமிழகத்தை வளப்படுத்துவதற்கு தான் நாங்கள் இவ்வளவு சொல்றோம். இது சரியில்லை, இது நீங்க பண்ணுங்க, கரப்ஷன் அதிகமாக போச்சு, இதெல்லாம் சரி பண்ணுங்க, சிங்கிள் விண்டோ கொடுங்க அப்படின்னு. அதனால முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்னாடி துபாய் எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறாங்க, ஜப்பான் போயிருக்கிறாங்க, சிங்கப்பூர் போயிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் சொன்னோம், இந்த கவுண்டமணி ஒரு பாக்கெட்ல இருந்து கை விட்டுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்ன மாதிரி. அதனால இன்னைக்கு அமெரிக்கா போறாங்க, வடிவேலன்னு சொன்ன மாதிரி அமெரிக்கா போறாங்க. இதுவரை ஒன்றும் வரல, அமெரிக்கா போயிட்டு வர்றாங்க, என்ன நடக்கும்னு பார்ப்போம். நெப்பட்ல தேங்காய் கொள்முதல் பண்ணதுக்கு விவசாயிகளுக்கு வந்து இன்னும் உரிய பணம் வரலன்னு சொல்லி விவசாயம் ஆச்சரியமா இருக்குன்னு அப்படியாங்கண்ணே. இதுதான் கம்ப்ளைண்ட். ஆர்ப்பாட்டம் கூட ஒரு டைம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுல வந்து மாநில அரசுடைய பங்களிப்பு இருக்குங்க. அதுலயும் அவங்களும் ஸ்டேட் கவர்மெண்டுடைய கான்ட்ரிபியூஷன் அண்ணே ஸ்டடி பண்ணிட்டு சொல்றேன். இதுவரை கவனத்துக்கு வரலன்னு அதான் வந்துருக்குண்ணே. உங்க மாநிலத்து சார்பாக மூத்த உறுப்பினர் முறையில் ஒரு சொல்லுங்க ஐயா. ஈரோடு பழனி ரயில்வே திட்டம் கிடப்பிலேயே கிடையாது. எப்போ அதை வந்து இது பண்ணுவீங்க? அழுத்தம் கொடுத்து இது கொண்டுட்டு வருவாங்க. பண்ணிடுவோங்க. அது வந்து அனைத்து மக்களுக்கு வந்து முக்கியமான திட்டம். ஆமாம், ஈங்கூர்லேருந்து டேகம் பண்ணி தாராமல் வழியாக பதவி வரும். அதை கொஞ்சம் மிக முக்கியமாக அவர் இது பண்ணுங்க. பண்ணிடுவோங்க ஐயா, பண்ணிடுவோம்.